தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நமது அரசு நிறுவனமான கோஆப்டெக்ஸ் நிறுவனம் பல்வேறு ஜவுளி ரகங்களை பொதுமக்களுக்கு நியாயமான விலையில் வழங்க வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கத்தோடு இன்றைய தினம் தீபாவளி சிறப்பு விற்பனை தொடங்கப்பட்டுள்ளது. இந்த விற்பனையின் முக்கியமான அம்சம் என்னவென்றால், நமது கைத்தறி நெசவாளர்களுக்கு நேரடியாக கோஆப்டெக்ஸ் நிறுவனம் மூலம் அந்த பணம் போய் சென்றடைகிறது. ஆகவே நான் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அனைத்து பொதுமக்களும் இந்த கோஆப்டெக்ஸ் நிறுவனத்திற்கு உங்களை பேராதரவை வழங்கிடுமாறு நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இல்லை, சிறப்பு தள்ளுபடின்ற முறையில் 30% கொடுக்குறாங்க ஆவரேஜாக. அதில் நம்மளுக்கு மேஜராக நம்ம விற்கக்கூடிய ரகங்கள்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் பட்டு புடவைகள், கோயம்புத்தூர் சாஃப்ட் காட்டன் சில்க்ஸ் லாஸ்ட் இயர் நல்ல ஃபாஸ்ட் மூவிங் ஐட்டம்ஸ் சொன்னாங்க. அதே போல் இந்த வருஷமும் அந்த மாதிரி காஞ்சிபுரம் சில்க்ஸும் அந்த கோயம்புத்தூர் சாஃப்ட் சில்க் ரெண்டுமே நல்ல ஃபாஸ்ட் மூவிங் ஐட்டமாக இருக்குது. அது நல்லா போகணும்னு எதிர்பார்த்துட்ருக்கோம். ஆமாம், 5 கோடி ரூபா நம்ம டார்கெட் வச்சுருக்கோம். டார்கெட்டுன்றது ஒரு பெஞ்ச் மார்க் தான். மக்கள் அதோட 2 மடங்கு 3 மடங்கு ஆதரவு தருமா நான் கொடுக்கிறேன். இப்போ எல்லாமே ரெகுலராக நம்ம ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி. எக்ஸாம்பிள் இப்போ எடுத்திங்கன்னா அந்த சேலமில் வனவாசி பட்டு காட்டன் சாரி அப்படின்னு ஒன்று வந்திருக்கு. அப்புறம் இங்கே ஜெயங்கொண்டம் காட்டன் புடவைகள்னு ஒன்று பார்த்தேன். இது எல்லாமே நம்ம தமிழ்நாடு முழுதும் உள்ள கைத்தறி நெசவாளர்கள்ட்ட டைரெக்டாக நம்ம கோஆப்டெக்ஸ் நிறுவனம் ப்ரொக்யூர் பண்ணி நம்ம நல்ல விலையில் கொடுக்குறாங்க. ஆமாம், இல்லை ஃபைன் இம்ப்ளிமெண்டேஷன் ஃபஸ்ட்டு போல் 2-3 நாள் அவங்களுக்கு கைட் பண்ணியிருக்கேன். நேற்று ஈவினிங்கும் நான் சொல்லியிருக்கேன் எல்லாருமே. ஏன்னா உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான், அந்த கோர் சிட்டிக்குள்ளே நமக்கு வாகன நெருக்கடி ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே போல் அங்கே ட்ரக் டெர்மினல் ஆரம்பித்து 2-3 வருஷமாக சரியாக அங்கே இடத்துக்கு மூவ் பண்ணாமல் இருந்தாங்க. இது ரெண்டையும் கணக்கு கொண்டு நம்ம குயிக்காக ஃபாஸ்ட் மூவ்மெண்ட், முக்கியமாக ஸ்கூலுக்கு போகிற நேரத்தில் ஹாஸ்பிட்டல்ஸ் போகிறவங்களுக்கு நிறைய அசௌகரியங்கள் வர்றதுன்றது அதை தவிர்க்கும் பொருட்டு இந்த மாதிரி அனுப்பியிருக்கோம். அவங்களும் ஒத்துழைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஃபைன் போடுற நிலைமை வராதுன்னு நான் நினைக்கிறேன். வந்துச்சுன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போகும். பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸுக்கு உள்ளதாக சார் போக வேண்டிய சூழ்நிலை அது போகணும். ஏன்னா பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்க்கு நீங்கள் அங்கே இடத்தையும் மாற்ற முடியாது. ட்ரக் டெர்மினலில் நிப்பாட்டி மாற்றுறதுக்கு உண்டான வசதி கிடையாது. அதுக்கெல்லாம் நீங்கள் அது உங்களுக்கு நல்லா தெரியும். அது வாலட்டைல் ப்ராடக்ட், அது வெளியெல்லாம் நம்ம இறக்க முடியாது. அதே போல் எசென்சியல் கமாடிட்டின்னு சொல்லக்கூடிய குடோனுக்கு போகக்கூடிய அல்லது ரேஷன் கடைகளுக்கு போகக்கூடிய வெஹிக்கிளுக்கு அது எக்ஸம்ஷன் இருக்குது. ஸோ இதையும் ரெகுலர் மர்ச்சன்டைஸ், ரெகுலராக நம்ம காய்கறிகள் வர்றதில் அவங்க நைட்டில் மாற்றணும். அப்படின்னு எல்லா சிட்டியும் ஒரு ஸ்டேஜில் இந்த மாதிரி தான் போயிருக்காங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும், சென்னையோ மதுரையோ எந்த ஊர்லனாலும் ஃபஸ்ட்டு ஒரு பீரியடில் இப்படி தான் எல்லா நேரமும் போயிருப்பாங்க. வாகனத்தோட எண்ணிக்கை பெருக அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது ரொம்ப அத்தியாவசியமான சேஞ்சஸ்னு எல்லா பொதுமக்கள் எல்லாருமே சொல்கிறாங்க. அதுபடி நல்லா டிராஃபிக் கொஞ்சம் ஃப்ரீயாக போகும்னு நான் நம்புகிறேன். முக்கியமாக தீபாவளி சீசன்லாம் வருது. இப்போ நம்ம இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தோம்னா அதோட சாதக பாதங்கள் நமக்கு தெரிஞ்சிடும். தேங்க்யூ.